மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு முடிவு அது உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் என்று. உங்கள் வாழ்க்கையை இன்று அமைதியாக திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை மாற்றியது 1000 முடிவுகள் கிடையாதுங்க. ஒரே ஒரு முடிவு தான் 1000 பிரச்சனைகளுக்கு காரணமாகவே அமைந்திருக்கும். அந்த ஒரு முடிவை எடுத்த நாள் வரை உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு தான் எல்லாமே மாறிவிட்டது என்று இன்று கூட நீங்கள் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த முடிவை எடுத்த போது அது தவறு என்று நீங்கள் நினைக்கவில்லை. மாறாக இதுதான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறது என்று முழு நம்பிக்கையோடு தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த முடிவை நம்ம எடுத்ததால தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவோம் அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் நம்ப வைத்திருப்பார்கள். அதனால அந்த ஒரு முடிவையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்தீங்க. உங்களின் மனசாட்சி சொன்னதை நம்புனீங்க. உங்களை சுற்றி இருந்த சிலர் கூட இதுதான் சரியான நேரம், இதை செய்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்று உற்சாகமும் படுத்தியிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஒரு புதிய வேலைக்குள் சென்றிருக்கலாம், புதிய ஒரு தொழிலை கூட தொடங்கியிருக்கலாம், ஒரு புதிய உறவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது பெரிய ஒரு முதலீட்டையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை நாம் திட்டமிடுவது போல எப்போதுமே நகராதுங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக புரிந்திருக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருப்பது போலத்தான் தோன்றும். சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் எல்லாமே நன்றாக நடப்பது போல இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்து அந்த ஒரு திருப்பமே உங்களுடைய வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றி போட்டிருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் இருந்த மனிதர் வேறு, அதற்கு முன் நீங்கள் இருந்த மனிதர் வேறு என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நான் தெளிவாக இருக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு கையெழுத்து, ஒரு சந்திப்பு, ஒரு வார்த்தை அல்லது ஒரு நொடியின் உணர்ச்சி, அவற்றில் ஏதாவது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதிவிட்டது என்று நீங்கள் நினைப்பீங்க. அந்த நேரத்தில் தாங்க அது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகுதான் அந்த முடிவை மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று எண்ணிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சிலருக்கு முடிவு பண நெருக்கடியை கொண்டு வந்திருக்கலாம். பல ஆண்டுகள் சேர்த்த சேமிப்பு ஒரே தவறான முதலீட்டில் கரைந்து அப்படியே உங்களுடைய கைகளில் இருந்து போயிருக்கும். இன்னும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு நம்பிய ஒருவரை தேர்ந்தெடுத்த முடிவை மனவேதனையாக கூட அமைந்திருக்கலாம். வாழ்க்கையில தவறான முடிவுகளை விட தவறான மனிதர்களை நம்பிய முடிவுகள் தான் அதிகமான வழியை தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள. குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகளும் சில நேரங்கள்ல எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தது. இது எல்லாருக்கும் நல்லது என்று நினைத்து செய்த ஒரு செயல் பின்னர் குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்க நல்ல எண்ணத்தோடு செய்த விஷயத்திற்கே குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லது தான் நடக்கும் என்று குடும்பத்திற்காக எடுத்த ஒரு முடிவால் அதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டதா என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அப்போது நான் இதை அவர்களுக்காகத்தானே செய்தேன் என்ற கேள்வி மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்து அது உங்களை இன்னும் கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் இயல்பே தைரியமான முடிவு எடுப்பது. அந்த தைரியமான முடிவு ஒரு சில நேரங்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை கொடுத்தாலும் 10ல் உங்களுக்கு 2% தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனா இது 8% அவசர முடிவால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கு. நீண்ட நாட்கள் யோசித்து நிற்பதை விட முன்னேறி செயல்பட விரும்புபவராகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்தீங்க. அந்த குணம் பல நேரங்களில் வெற்றியை கொடுத்தாலும் இன்னும் சில நேரங்களில் அது அவசரமான முடிவுகளையும் உருவாக்கி அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரப்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய மனதையும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் அதை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கி ஏன் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்ற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குற்றத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. அதெல்லாம் நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையைத்தான் செய்து விட்டோமோ, இனிமேல் மற்றவங்களின் பேச்சை கேட்டு நம்ம எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்கிற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒரு நாளில் புரிய ஆரம்பிக்கும். ஆனா நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் இப்பொழுது மேம்பட்டு அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிக்கவே போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, கல்லூரி போக பிடிக்கலன்னு சொல்லி கொண்டிருந்த மாணவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு படிப்பின் மீது ஒரு ஆர்வமும் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் எழவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் பிரார்த்தனைகள் இப்பொழுது நிறைவேறி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் செய்யும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு எல்லாமே இன்னும் நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து சென்றால் அதில் போதுமான அளவுக்கு நண்பர்களும் போதுமான நம்பிக்கைக்குரிய மனிதர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. புதுவிதமான கனவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தில் இப்பொழுது உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொண்டிருந்த கவலைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. குழந்தைகள் எது செய்தாலும் நமக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்ற நிலைமைகள் மாறி இப்பொழுது நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்க போறாங்க. அந்த நன்மைகளால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும். அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது வரன் அமைவதில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் தங்களின் திறமையால் ஒரு பெரிய அங்கீகாரத்தையோ அல்லது வெற்றியையோ பெற்று வந்து உங்களுடைய முன்னால் நிறுத்தும் பொழுது உங்களுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரமும் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகளினால் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். என் பிள்ளைகள் என்னை சமுதாயத்தில் தலை நிமிர செய்து விட்டார்கள் என்ற பெருமிதம் உங்களுக்கு இப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலமாக குடும்பத்திற்கு பெருமையும் பொருளாதார ரீதியாக ஒரு பக்கபலமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் இதுவாகத்தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த பக்கபலத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே குழந்தைகளின் சிரிப்பில் தான் இருக்கு. அவங்களுடைய அடுத்த எடுத்த ஒரு நல்ல முயற்சி, ஒரு சிறிய வெற்றி, ஒரு நல்ல செய்திகள் கூட வீட்டின் சூழலை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கவலையில் இருந்த குடும்பத்தில் மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் தருணங்கள் சிலருக்கு இப்பொழுது அமைய ஆரம்பிக்கும். அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அமைந்து இன்னும் நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அமைதியாக திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை மாற்றியது 1000 முடிவுகள் கிடையாதுங்க. ஒரே ஒரு முடிவு தான் 1000 பிரச்சனைகளுக்கு காரணமாகவே அமைந்திருக்கும். அந்த ஒரு முடிவை எடுத்த நாள் வரை உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு தான் எல்லாமே மாறிவிட்டது என்று இன்று கூட நீங்கள் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த முடிவை எடுத்த போது அது தவறு என்று நீங்கள் நினைக்கவில்லை. மாறாக இதுதான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறது என்று முழு நம்பிக்கையோடு தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த முடிவை நம்ம எடுத்ததால தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவோம் அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் நம்ப வைத்திருப்பார்கள். அதனால அந்த ஒரு முடிவையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்தீங்க. உங்களின் மனசாட்சி சொன்னதை நம்புனீங்க. உங்களை சுற்றி இருந்த சிலர் கூட இதுதான் சரியான நேரம், இதை செய்தால் வாழ்க்கை மாறிவிடும் என்று உற்சாகமும் படுத்தியிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஒரு புதிய வேலைக்குள் சென்றிருக்கலாம், புதிய ஒரு தொழிலை கூட தொடங்கியிருக்கலாம், ஒரு புதிய உறவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது பெரிய ஒரு முதலீட்டையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை
நாம் திட்டமிடுவது போல எப்போதுமே நகராதுங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக புரிந்திருக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருப்பது போலத்தான் தோன்றும். சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் எல்லாமே நன்றாக நடப்பது போல இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்து அது அந்த ஒரு திருப்பமே உங்களுடைய வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றி போட்டிருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் இருந்த மனிதர் வேறு, அதற்கு முன் நீங்கள் இருந்த மனிதர் வேறு என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நான் தெளிவாக இருக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு கையெழுத்து, ஒரு சந்திப்பு, ஒரு வார்த்தை அல்லது ஒரு நொடியின் உணர்ச்சி, அவற்றில் ஏதாவது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதிவிட்டது என்று நீங்கள் நினைப்பீங்க. அந்த நேரத்தில் தாங்க அது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகுதான் அந்த முடிவை மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று எண்ணிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சிலருக்கு முடிவு பண நெருக்கடியை கொண்டு வந்திருக்கலாம். பல ஆண்டுகள் சேர்த்த சேமிப்பு ஒரே தவறான முதலீட்டில் கரைந்து அப்படியே உங்களுடைய கைகளில் இருந்து போயிருக்கும். இன்னும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு நம்பிய ஒருவரை தேர்ந்தெடுத்த முடிவே மனவேதனையாக கூட அமைந்திருக்கலாம். வாழ்க்கையில தவறான முடிவுகளை விட தவறான மனிதர்களை நம்பிய முடிவுகள் தான் அதிகமான வழியை தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள. குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகளும் சில நேரங்கள்ல எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தது. இது எல்லாருக்கும் நல்லது என்று நினைத்து செய்த ஒரு செயல் பின்னர் குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்க நல்ல எண்ணத்தோடு செய்த விஷயத்திற்கே குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லது தான் நடக்கும் என்று குடும்பத்திற்காக எடுத்த ஒரு முடிவால் அதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டதா என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அப்போது நான் இதை அவர்களுக்காகத்தானே செய்தேன் என்ற கேள்வி மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்து அது உங்களை இன்னும் கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் இயல்பே தைரியமான முடிவு எடுப்பது. அந்த தைரியமான முடிவு ஒரு சில நேரங்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை கொடுத்தாலும் 10ல் உங்களுக்கு 2% தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனா மீது 8% அவசர முடிவால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கு. நீண்ட நாட்கள் யோசித்து நிற்பதை விட முன்னேறி செயல்பட விரும்புபவராகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்தீங்க. அந்த குணம் பல நேரங்களில் வெற்றியை கொடுத்தாலும் இன்னும் சில நேரங்களில் அது அவசரமான முடிவுகளையும் உருவாக்கி அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரப்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய மனதையும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் அதை நிச்சயமாக கேள்விக்குறியாக்கி ஏன் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்ற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குற்றத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. அதெல்லாம் நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையைத்தான் செய்து விட்டோமோ, இனிமேல் மற்றவங்களின் பேச்சை கேட்டு நம்ம எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்கிற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒரு நாளில் புரிய ஆரம்பிக்கும். ஆனா நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் இப்பொழுது மேம்பட்டு அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிக்கவே போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, கல்லூரி போக பிடிக்கலன்னு சொல்லி கொண்டிருந்த மாணவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு படிப்பின் மீது ஒரு ஆர்வமும் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் எழவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் பிரார்த்தனைகள் இப்பொழுது நிறைவேறி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் செய்யும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு எல்லாமே இன்னும் நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து சென்றால் அதில் போதுமான அளவுக்கு நண்பர்களும் போதுமான நம்பிக்கைக்குரிய மனிதர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. புதுவிதமான கனவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தில் இப்பொழுது உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொண்டிருந்த கவலைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. குழந்தைகள் எது செய்தாலும் நமக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்ற நிலைமைகள் மாறி இப்பொழுது நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்க போறாங்க. அந்த நன்மைகளால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும். அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது வரன் அமைவதில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் தங்களின் திறமையால் ஒரு பெரிய அங்கீகாரத்தையோ அல்லது வெற்றியையோ பெற்று வந்து உங்களுடைய முன்னால் நிறுத்தும் பொழுது உங்களுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரமும் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகளினால் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். என் பிள்ளைகள் என்னை சமுதாயத்தில் தலை நிமிர செய்து விட்டார்கள் என்ற பெருமிதம் உங்களுக்கு இப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலமாக குடும்பத்திற்கு பெருமையும் பொருளாதார ரீதியாக ஒரு பக்கபலமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் இதுவாகத்தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த பக்கபலத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே குழந்தைகளின் சிரிப்பில் தான் இருக்கு. அவங்களுடைய அடுத்த எடுத்த ஒரு நல்ல முயற்சி, ஒரு சிறிய வெற்றி, ஒரு நல்ல செய்திகள் கூட வீட்டின் சூழலை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கவலையில் இருந்த குடும்பத்தில் மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் தருணங்கள் சிலருக்கு இப்பொழுது அமைய ஆரம்பிக்கும். அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அமைந்து இன்னும் நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா